So good afternoon again. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்சசரிஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் சம் ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். எஸ்பெஷலி லைக் அக்யூமுலேட்டர்ஸ், இன்டென்சிஃபையர், இதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் ஸ்ட்ரெயினர்ஸு அண்ட் அதர் அக்சசரிஸ் லைக் டேங்க்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அதாவது ரிசர்வாயர்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அதில் வந்து என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ஆயிலை வந்து அதில் இருந்து ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்த்தோம். ப்ளஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம. அண்ட் நவ் வி வில் பி சீயிங் a completely different topic, that is the design of hydraulic circuits. Okay, and design of hydraulic circuits அப்படிங்கிறது இது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இட் இஸ் குவைட் சிம்பிள். வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வி ஹவ் ஜஸ்ட் வென் த்ரூ சம் ANSI, that is ANSI பேஸ்டு ஃப்ளூயிட் பவர் சிம்பிள்ஸ். இப்போ டேங்க்னாக்கா ஒரு சிம்பிள், பம்ப்னா ஒரு சிம்பிள், மோட்டார்னா ஒரு சிம்பிள், அப்புறம் வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்னா ஒரு சிம்பிள், அதே போல் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ்ஸ்னாக்கா ஒரு சிம்பிள், அதே போல் நம்ம வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்ஸ்னாக்கா ஒரு சிம்பிள், சிலிண்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னாக்கா அது ஒரு சிலிண்டர், சிலிண்டர்ஸ் இந்த சென்ஸ் ஐ மீன் ஆக்சுவேட்டர்ஸ், அதெல்லாம் ஒரு சிம்பிள். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட் ஆஃப் த ஹைட்ராலிக் சிஸ்டம்க்கும் நம்ம வந்து சிம்பிள்ஸ் வந்து we have just went through. Okay, so இப்போ in today's class what we are going to see is how we are going to combine these symbols and construct a circuit that can be used for some purpose. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம அந்த சர்க்கிட்டை எப்படி வந்து டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது we will be seeing. And as I already told you, like some of the important fluid power components எப்பயுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கிட்ல வந்து இருக்கும். உதாரணத்துக்கு ரிசர்வாயர் வில் பி தேர், பம்ப் வில் பி தேர். அந்த பம்பை டிரைவ் பண்றதுக்கு ஒரு மோட்டார் வந்து கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வு கண்டிப்பா இருக்கும், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் கண்டிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சுவேட்டர் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இந்த 5 காம்பனண்ட்டை தவிர வேற ஏதாவது காம்பனண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா லைக் அக்யூமுலேட்டர், இன்டென்சிஃபையரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் காஜஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ்ஸ், இதை போல ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா we will be using those symbols also in our circuits. Okay, so இப்போ வந்து சர்க்கிட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னாக்கா first of all we will start designing a simple circuit so that we will be able to easily understand how the circuit design can be done. Okay, இப்போ உதாரணத்துக்கு இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் சர்க்கிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிங்கிள் சிலிண்டர், அதாவது சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டருக்கு நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் மட்டும் கொடுக்கறதா வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஹைட்ராலிக் பவர் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ வந்து சிம்பிளஸ்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம்ல நம்ம வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ டெஃபினட்டா திரும்ப வந்து எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு, அது திரும்ப ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிலிண்டர்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். Okay, so we will see how that can be done. So I hope my presentation is all visible to you. Yes sir, visible sir. Okay, so a hydraulic circuit, as I already told you, is nothing but a group of components, and those components are already seen components such as pumps, actuators, control valves, which includes the pressure control valve, flow control valve and the direction control valve. Then the conductors அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பைப் ஃபிட்டிங்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓகே, அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது அகைன் ஃபிட்டிங்ஸ்ங்கிறது வந்து எல்போ ஜாயின்ஸ், டி ஜாயின்ஸ், எல் ஆங்கிள்ஸ், இந்த மாதிரி உள்ளதான் வந்து நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் சொல்லி சொல்றோம். ஓகே, அரேஞ்ச்டு டு பெர்ஃபார்ம் யூஸ்ஃபுல் ஒர்க். ஒரு பர்டிகுலர் செட்டப்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறோம் such that that particular circuit will be useful for some application. Okay, and these are the 3 important considerations while designing a hydraulic circuit. இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். Safety of mission and personnel in the event of power failures. Suppose ஏன்னா வந்து ஹைட்ராலிக்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா we are making use of some pressurized fluids. Okay, அப்ப அந்த pressure fluid வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா in case of long power failures நம்ம வந்து ப்ரெஷர்டு ஃப்ளூயிட் வந்து அந்த பைப்புக்குள்ளாரையோ இல்லை வந்து சிலிண்டருக்குள்ளாரையோ ஹோல்டு பண்ணி வைக்கிறதுங்கிறது இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டாஸ்க். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன் ஒன் கேஸ் ஆர் தி அதர் த பைப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் லீக்கிங்.
ஓகே, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ப்ரெஷர் தாங்காம இட் வில் ஸ்டார்ட் லீக்கிங். ஸோ அப்போ வந்து அந்த சேஃப்டி ஆஃப் த மிஷின் அண்ட் அதை சுற்றி ஒர்க் பண்ற பர்சனலுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு ப்ரொவைட் சேஃப்டி ஆல்சோ. ஸோ இப்போ இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர்ஸ் எப்படி வந்து அந்த ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடை திரும்ப வந்து நம்ம வந்து சம்ஹவ் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது, தட் இஸ் டு த டேங்க் ஆர் தி ரிசர்வாயர். That is the first thing. The second consideration is performance of given operation with minimal losses. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் லாசஸ் டியூ டு ஃபிக்ஷன் அண்ட் லாசஸ் டியூ டு லீக்கேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும் when we consider the hydraulic circuits. இதுல வந்து லாஸ் டியூ டு ஃபிக்ஷன் நம்ம மேக்சிமம் வந்து லூப்ரிகன்ஸ் இல்லாட்டி வந்து விஸ்காசிட்டி நம்ம அதிகம் உள்ள ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து லிக்விட் ஃபிரிக்ஷன் லாசஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். However, the losses due to leakage can also be prevented, and both the losses should be made sure that it is at its most minimum possible. அதாவது எவ்வளவு மினிமமா நம்ம வந்து வைக்க முடியுமோ அவ்வளவு மினிமமா நம்ம வந்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்றோம். So that the entire performance of the circuit will improve. And finally, the cost of the component used in the circuit. இது வந்து நம்ம காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிறதுலே ரொம்ப ஹை குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் போடுறது, இல்லாட்டி வந்து தேவைக்கு அதிகமாவே நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணி போடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதுவும் வந்து வச்சுக்கூடாது. என்ன அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி வச்சா போதும். unless and otherwise the situation demands, we need not go for extra components, extra accessories. We need not go for high specification components, something like that. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 80 PSI இல்லாட்டி வந்து ஒரு 100 PSI அளவுக்கு வந்து ப்ரெஷர் போதும் அப்படின்னாக்கா அந்த PSIக்கு உள்ள ஒரு பம்பை நம்ம வந்து சூஸ் பண்ணா போதும். we need not go for 200 PSI or 300 PSI pump. ஓகே, so that is not at all required. நம்ம வந்து 200 to 300 PSI பம்பை வந்து எப்போ நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனு ரொம்ப டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். நம்ம ஆவரேஜா வந்து ஒரு 100ல இருந்து 150 PSIல வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் ரேஞ்ச் இருக்கும். நம்ம வந்து 100லயே ஒர்க் பண்ணுவோம், சில டைம் வந்து 180 PSIலயே ஒர்க் பண்ணுவோம். நம்மளால வந்து அதை வந்து கெஸ் பண்ண முடியாது, டிமாண்ட் வந்து வேரி ஆகும். அப்படிங்கிற மாதிரியான டைம்ல நம்ம வந்து அந்த மாதிரி பம்ப் வந்து சூஸ் பண்ணிக்கணும். பட் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் இல்லாட்டி மேக்ஸிமம் 2 or 3 அப்ளிகேஷன்ஸ் விதின் தி ரேஞ்ச் ஆஃப் 100 to 110 PSI தான் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ வந்து ஒரு 120 PSI இல்லாட்டி 115 PSI உள்ள ஒரு பம்பை வந்து நம்ம சூஸ் பண்ணா போதும். That is more than enough for our application. We need not invest extra cost on the pump. Similarly, அந்த பம்ப் வந்து ஹை கெப்பாசிட்டிக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து நம்ம ரன் பண்றதுக்கான மோட்டர் வந்து ஹை காஸ்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே போகும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் கேன் பி அவாய்டட் அண்ட் காஸ்ட் ஷுட் பி ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிள். அண்ட் ப்ரொவைடட் யூ ஷுட் நாட் கிவ் அப் த குவாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன். குவாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் கண்டிப்பா வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சேஃப்டியை விட்டு கொடுத்துடக்கூடாது, பர்ஃபார்மன்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாது. இது மூணையும் நாம வச்சுக்கிட்டு நீங்க வந்து எப்பயுமே ஹைட்ராலிக் சர்க்யூட் டிசைன் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் சூஸ் த ரெலவெண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத விட யூ கேன் சூஸ் த ரெலவெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும். So with this brief introduction, what we will do is we will see some important circuits that are most commonly used in any or most of the hydraulic applications. Okay, நம்ம வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் பேஸ்டா வந்து காம்பனன்ட்ஸ் சர்க்கிட்ஸ் வந்து பார்க்க போறது கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா based on the component or based on what type of component we are going to use or how we are going to operate those components, we are going to specify the different types of circuits. Okay, we are going to classify the different types of circuits and we are going to see how those circuits can be designed. But in real time what happens is we will not be doing the circuit design in this way. நாம வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்க்கிட் டிசைன் பண்ணுவோம். பட் ஏன் வந்து நம்ம இப்படி பண்றோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்கா இப்படி பண்றதை நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் சர்க்கிட் வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்குங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா we are going to make use of these we are going to study the design of these circuits. Okay, so first we will see how to design a circuit for controlling a single acting hydraulic cylinder. So the first thing we are going to see is we are going to design a hydraulic
circuit to control a single acting hydraulic cylinder. Okay, so இதுலயே தெளிவா இருக்குது சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படிங்கிறது. அப்போ வந்து சிலிண்டருக்கு வந்து நம்ம ஃப்ளூயிட் இன்லெட் கொடுக்க போறது வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான். அப்போ வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் இல்லாட்டி ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக்கு மட்டும்தான் நாம வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா ஃப்ளூயிட் இன்லெட் வந்து கொடுக்க போறோம். ஓகே, அண்ட் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, usually when we are going to design a circuit for a single acting cylinder, in 99.99% of the cases it will be for the extension stroke and not for the retraction stroke. Mind you, it will be for the extension stroke and not for the retraction stroke. Extension stroke, expansion stroke மட்டும் தான் நம்ம வந்து fluid யூஸ் பண்ணுவோம். ரிட்ராக்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி நம்ம வந்து டயாஃப்ராமோ இல்ல வந்து ஸ்ப்ரிங் ரிட்டனோ ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் ரிட்ராக்ஷன் பர்பசஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். சொல்ல போனா வந்து we will not be using it at all. Okay, so we will see how the circuit is being designed. Okay, this is a simple circuit for a controlling a single acting cylinder, hydraulic cylinder. So இப்போ வந்து நமக்கு ஹைட்ராலிக் சிலிண்டர் வந்து சிங்கிள் ஆக்டிங் அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா வந்து இந்த ஒரு டயக்ராம் வரைஞ்சிருவோம், நமக்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் தி சிலிண்டர், திஸ் இஸ் தி பிஸ்டன், அண்ட் சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இதுதான் இன்லெட், திரும்ப இதுதான் வந்து அவுட்லெட். ஃப்ளூயிட் இன்லெட் இது டைரக்ஷன்ல ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃப்ளூயிட் இன்லெட் இப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். அகெயின்ஸ்ட் திஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நமக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பிஸ்டன் வந்து டுவர்ட்ஸ் த ரைட் மூவ் ஆகும். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். ஓகே, அண்ட் when this pressured fluid is stopped, அதாவது fluid உடைய pressured entry வந்து ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாயிடும் fluid ஃபோர்ஸை விட. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்லோவா வந்து நமக்கு வந்து பிஸ்டன் வந்து ரிட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து எந்த வழியா நமக்கு fluid இன்லெட் ஆகிச்சோ அந்த வழியாவே நமக்கு வந்து fluid வந்து அவுட்லெட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு டெஃபினட்டா ஒரு டேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டர் ஸ்ட்ரெயினர். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஃபில்டர் ஸ்ட்ரெயினர். டேங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ஃபில்டர் வழியா பாஸ் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா பம்ப் வழியா நமக்கு வந்து we are going to give the pressurized fluid into the circuit. ஓகே, ஸோ இந்த பம்பை பார்த்தா நமக்கு தெரியுது this is coupled with the motor. இது வந்து ஒரு மோட்டரு, இது வந்து கப்ளிங். இந்த கப்ளிங் ஜாயிண்ட் நமக்கு தெரியுது. அண்ட் திஸ் சிம்பிள் ட்ரையாங்கிள் டைரக்ஷனை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது, அதுவும் வந்து ஃபில்டு வித் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் பிளாக், என்ன சொல்றது, பிளாக்ல வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு ஹைட்ராலிக் பம்ப் அப்படிங்கிறத நமக்கு வந்து மீன் பண்ணுது. அண்ட் நம்ம வந்து முன்னாடியே சிம்பிள்ஸ் பார்க்கும்போது ஞாபகம் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சிங்கிள் டைரக்ஷன்ல மட்டும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சைட்லயே நமக்கு வந்து ட்ரையாங்கிள் இருந்துச்சுனாக்கா பை டைரக்ஷனல் பம்ப்னு சொல்லுவோம். பட் இது வந்து சிங்கிள் டைரக்ஷன் இருக்கிறதுனால திஸ் இஸ் a யூனிடைரக்ஷனல் பம்ப். ஓகே, நீங்க தேவைப்பட்டுச்சுனாக்கா பை டைரக்ஷனல் பம்பையும் யூஸ் பண்ணலாம். பட் பை டைரக்ஷனல் பம்ப் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு தேவை இல்லைங்கிறதுனால they are going for single direction pump, that is unidirectional pump only. Okay, next வந்து பாத்தீங்கன்னாக்கா we have a pilot operated pressure control valve. ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேல போனுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த சர்க்கிட் வந்து பாதிச்சிடக்கூடாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு பைலட் ஆபரேட்டட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் ஒன்று வந்து வச்சிருக்கிறோம். இதுல வந்து இந்த ப்ரெஷர் காஜ், இந்த ப்ரெஷர் காஜ் வந்து இட் வில் ரீட் த ப்ரெஷர் தட் இஸ் பீயிங் கிவன் அஸ் தி இன்லெட் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். இந்த ப்ரெஷர் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நமக்கு 100 PSI தேவை, ஒரு 105 PSI இல்லாட்டி 102 PSI போயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் வச்சு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா the line will get diverted back to the tank. ஓகே, அண்ட் அகைன் ப்ராப்பரா வந்து இதை பம்ப் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா 100 PSI எப்போ ரீச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் வந்து இது will start allowing to flow the fluid in this direction, upward direction. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா we have a direction control valve. ஓகே, இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் அகைன் யூஸ் பண்றதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹேண்ட் லீவர் ஆபரேட்டர்னு சொல்றோம். இதை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் லைக் நம்மளுடைய இது மாதிரிதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, இபியினுடைய ஹேண்ட் லீவர் ஆபரேஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டுல வந்து இபி கனெக்ஷன் இருக்குது இல்லையா, மெயின் போர்டு, அது எப்படி ஹேண்ட் லீவர் ஆபரேட்டட், அதே போல இது வந்து ஒரு ஹேண்ட் லீவர் ஆபரேட்டடு. நம்ம வந்து
கீழே ப்ரெஸ் பண்ணி தள்ளும் போது நமக்கு வந்து இந்த லெஃப்ட் டைரக்ஷன்ல ஒர்க் ஆகும், மேலே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரைட் மூவ்மெண்ட்டுக்கு ஆயிட்டு இந்த மோட்ல வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து நமக்கு ஒர்க்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா பை டிஃபால்ட் கீழே தான் இருக்க போகுது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா the fluid is going to flow from this pump towards the cylinder. Okay, so from this pump towards the cylinder. அப்போ வந்து எக்ஸாஸ்ட் வேல்வ் ஆட்டோமேட்டிக்கா இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வுடைய எக்ஸாஸ்ட் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஸோ அது அப்படியே வந்து பேலன்ஸ் வந்து நிக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வழியா ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா it is going to go this direction and it is going to go this way and it is going to go inside the cylinder. Okay sir, அப்ப இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா this is nothing but a flow control valve. இங்க வந்து நம்ம வந்து ஒரு பால் வேல்வ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா அகைன் ஐ மீன் இங்க வந்து ஒரு பாப்பட் செக் வேல்வ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அகைன் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்றதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இன் ஒன் கேஸ் நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இது செக் வேல்வ் வழியா இது பாஸ் ஆகி நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா the fluid should go inside this. Okay, and it should go from this direction, I mean towards the right. Once it is going to reach the maximum position, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னாக்கா அதுக்கு மேல வந்து fluid வந்து inside the cylinder, it doesn't have any space to go in. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த செக் வேல்வ் வந்து it will stop its, I mean அது வந்து என்டையரா வந்து க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆகும்போது இது வழியா வந்து நமக்கு வந்து fluid flow வந்து என்டையரா ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுனாக்கா இது எந்த டைம் பீரியட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுமோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் நம்ம வந்து fluid இன்லெட் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, fluid அவுட்லெட்டையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். எந்த ஒரு fluid அவுட்லெட், அதாவது fluid வந்து திரும்ப நம்ம வந்து சிலிண்டர்ல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரத நம்ம வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து லோட் அப்ளை பண்ணுது, இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஆகும்னா அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா we will bring up this lever to its original position. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா this ரிட்டர்ன் லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எக்ஸாஸ்டுக்கு போயிடுது. ஸோ யூ see here it is going to go to the exhaust. இதுதான் வந்து டேங்க். ஸோ எக்ஸாஸ்டுக்கு வந்து போயிடுது. அண்ட் ஃபார்வர்ட் லைன் வந்து இங்கே நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து டேங்க் திரும்ப ரிட்டர்ன் போற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ இந்த பம்ப் வழியா நமக்கு வந்து இன்லெட்டா வர்றது வந்து திரும்ப வந்து டேங்கே அப்படியே வந்து டைரக்டா ஃப்ளோ ஆயிடும். இட் இஸ் நாட் கோயிங் டு கோ த்ரூ திஸ் டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வ் டு தி சிலிண்டர் அட் ஆல். இன்ஸ்டெட் இங்க வந்து நமக்கு வந்து இந்த வேல்வ் ஓபன் பண்ணி விட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த fluid வந்து it will start flowing out through this valve. It will come down this way and it will go to the tank. Okay, it will go to the tank. அதுதான் வந்து இதனுடைய ஆபரேஷன். அகைன் இது வந்து என்டையரா வந்து இந்த ஒரு பிஸ்டன் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது இந்த ஒரு ஸ்டேஜுக்கு பக்கத்துல வரும்போது டாப் டெட் சென்டர் பக்கத்துல வரணும் அப்படின்னாக்கா யூ மஸ்ட் ஹேவ் அ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தட் நீட்ஸ் டு பி ஆக்டிவேட்டட் வென் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன். ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக்ல வந்து அது ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து பிஸ்டனை அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ரிமெம்பர் we are making use of all the small sample, I mean all the components in this particular hydraulic circuit that can be used for controlling the operation of a single acting cylinder. ஒரு டேங்க் இருக்குது, ஒரு ரிசர்வாயர் இருக்குது, ஒரு யூனிடைரக்ஷனல் பம்ப் இருக்குது, ஒரு மோட்டார் கூட வந்து நம்ம அதை கப்ள் பண்ணியிருக்கிறோம். and the inlet line is beginning with this pressure control valve that is pilot operated. Pilot operated எப்படி சொல்றோம்னாக்கா இந்த டாட்டட் லைன்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, pilot operated spring return. ஒருவேளை வந்து pressure வந்து ப்ராப்பரா திரும்ப வந்து 100 psiக்கு வந்துருச்சுனாக்கா go back to its normal mode. அதாவது ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டடா வந்து நார்மல் மோடுக்கு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த லைன் வழியா நமக்கு வந்து fluid flow வந்து ஸ்டார்ட் ஆயிடும். திரும்பவும் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த பைலட் ஆபரேஷன் வழியா the fluid will come out and it will go to the tank. Okay, and then we have the direction control valve. Here the direction control valve we are using is hand lever operated spring return 3/2. இது ஒரு போர்ட், இது ஒரு போர்ட், இது ஒரு போர்ட், மொத்தம் 3 போர்ட், 2 பொசிஷன். ஓகே, 3/2, 3 போர்ட் 2 பொசிஷன். இது ஒரு பொசிஷன், இந்த ஒரு பொசிஷன் வந்து ஒரு பொசிஷன். ஓகே, so 3 port 2 position, 3 port 2 position, hand lever operated spring return direction control valve அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து சொல்லலாம். And similarly this is the check valve type of flow control valve.
and it is going to let the liquid only in this direction, and it is not going to let the liquid outside unless and otherwise we are going to switch this operation to this place. அதாவது ரைட் சைட் மோடுக்கு போற மாதிரி ஸ்விட்ச் பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய என்ன சொல்றது லைக் இன்லெட் வந்து நமக்கு அவுட்லெட்டா சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ இன் திஸ் reverse direction, it will go in this way and to the tank automatically. Okay, so this is how this single acting cylinder works. So just a minute. Okay. So next we will see how a control of double acting hydraulic cylinder works. So நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ளூயிடோட இன்லெட் கொடுக்க போறோம். அகைன் ஃபார் தி ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக்கு நம்ம வந்து இங்க ஃப்ளூயிட் லைன் எதுவும் கனெக்டே பண்ணல. இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் டுவர்ட்ஸ் தி டாப் டெட் சென்டர். அதுவே ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படின்னாக்க இந்த ஸ்ப்ரிங் இருக்காது. இன்ஸ்டெட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ளூயிடினுடைய அவுட்லெட் ஃப்ளோ இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ளூயிடோட அவுட்லெட் ஃப்ளோ தூக்கி நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னாக்க டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுடைய இன்னொரு பொசிஷன்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகும்னாக்க ஒரு பொசிஷன் நின்றுட் அப்படின்னாக்க ரிட்டர்ன் பொசிஷன் வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். லெட்ஸ் see how the double acting hydraulic cylinder works. So again we have a tank, we have a reservoir, we have a unidirectional pump coupled with a motor. We have a pilot operated pressure control valve with a pressure gauge, and we have a direction control valve over here. And mind you, we also have a, I mean இந்த இடத்துல வந்து direction control previous case க்கு ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 3 போர்ட் 2 பொசிஷன் தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா you have see this is one position, this is the neutral position, and this is the அதர் பொசிஷன். ஸோ அப்போ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் எத்தனை போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ வந்து மொத்தம் 4 போர்ட். ஓகே, ஸோ நியூட்ரல் பொசிஷன் வச்சாலும் அதே தான். இங்க ஒரு போர்ட், இங்க ஒரு போர்ட், இங்க ஒரு போர்ட், இங்க ஒரு போர்ட். அப்போ மொத்தம் வந்து 4 போர்ட் இருக்குது. ஸோ யூ கேன் கால் திஸ் டைப் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் as 4 port 3 position டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் ஹேண்ட் லீவர் ஆபரேட்டட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லிக்கலாம். Okay, and again this is a flow control valve, and this is a pressure gauge through the return line. Okay, so இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா again நம்ம வந்து as usual தான் இந்த ஹேண்ட் லீவர் ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா டிஃபால்ட் பொசிஷன்ல வச்சிருக்கோம். டிஃபால்ட் பொசிஷன்ல வந்து வைக்கும் போது அது வந்து நியூட்ரல் பொசிஷன் இருக்க போகுது. and when we start operating it towards the up or down or left or right whatever it may be, இந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு பொசிஷன் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா இட் வில் கோ டு திஸ் லெஃப்ட் பொசிஷன் மோடு. அப்ப லெஃப்ட் மோடுக்கு போடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு பம்ப் வழியா வரக்கூடிய ஃப்ளூயிட் வந்து இட் இஸ் கோயிங் டு கோ திஸ் வே. இங்க வந்து மேல போகுது அப்படின்னாக்கா அப்போ வந்து இங்க பாருங்க இந்த இதை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ வந்து லைன் வந்து இந்த சைட்ல வந்து இப்படி வருது. இங்க அவுட் சைட்ல போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு இட் இஸ் கோயிங் டு கோ திஸ் வே அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வழியா நமக்கு வந்து போகுது. இட் இஸ் கோயிங் டு கெட் ஆபரேட்டட். எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்குது. எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது ஆல்ரெடி ஆபரேஷன் நடக்கும்போது இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து எம்டியா இருந்திருக்கும். அந்த ஆயில வந்து இந்த அவுட்லெட் போர்ட் வழியா நமக்கு வந்து ரிட்டர்ன் தள்ளுது. ஸோ இந்த போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இட் இஸ் கனெக்டட் டு தி டேங்க். யூ see here this is connected to the tank. ஸோ ரிசர்வாயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து போயிடுது. ஓகே, அதுவே ஆபரேஷன் மோட் வந்து சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ரிட்டர்ன் வழியா வந்து நமக்கு வந்து இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா இது வந்து இன்லெட்டா சேஞ்ச் ஆயிடும், இது வந்து அவுட்லெட்டா சேஞ்ச் ஆயிடும். அப்போ வந்து fluid will flow from this direction to this direction, and the retraction stroke will take place. And once the retraction stroke is happening, fluid in this direction, இந்த சைடுல அதாவது பிஸ்டனோட லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய லிக்விட் fluid எல்லாம் வந்து ஸ்லோவா வந்து இது வந்து ரிட்டர்ன் ஆகுது through this check valve to the tank. Okay, to the tank. So this is how this goes.
ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் கோஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அகெயின் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேர் வில் பி சம் டைம் லைன். அந்த டைம் லைன் வந்து அகெயின் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூ ஹேவ் சம் 10 seconds ஆர் 15 seconds பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் ரெக்வயர்மெண்ட். எவ்வளவு தேவையோ நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லோட் அப்ளை பண்றது திரும்ப வந்து ரிட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் தி சிம்பிளஸ்ட் சர்க்கிட் தட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் மெனி ஆஃப் த ஹைட்ராலிக் சர்க்கிட்ஸ். ஓகேவா? நீங்க எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஹைட்ராலிக் சர்க்கிட் எடுங்க, இந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கிட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம இதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் செய்வோம். எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணுவோம்னாக்கா ப்ரெஷர் காம்பன்சேஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வேற ஏதாவது வந்து டெம்பரேச்சர் காம்பன்சேஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ரொபோஷனல் வேல்வ்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சர்வோ கண்ட்ரோல் வேல்வ் வந்து யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேயே ஹேண்ட் லிவர் ஆபரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிமிட் ஸ்விட்சஸ் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சாலினாய்டு ஆபரேட்டரா வந்து யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது, டபுள் சைட் சாலினாய்டு ஆபரேட்டர் யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ரெண்டு லிமிட் ஸ்விட்ச் வச்சு. இது எல்லாமே வந்து லிமிட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது அகைன் என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் another accessory. அது எதுக்காக அப்படின்னாக்கா ட்ரிகர் பண்றதுக்காக. அதாவது இங்க வந்து ஒரு சாலினாய்டு ஆபரேட்டர் இருக்குது, இங்க ஒரு சாலினாய்டு ஆபரேட்டர் இருக்குது வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம இந்த ஒரு எண்ட்ல வந்து ஒரு லிமிட் ஸ்விட்ச் வந்து வச்சிருவோம், இந்த ஒரு எண்ட்ல வந்து நம்ம வந்து லிமிட் ஸ்விட்ச் வச்சிருவோம். அதாவது இந்த பிஸ்டனுடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அட் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் என்ன இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ராட் வந்து கரெக்டா அந்த சுவிட்சை போய் இப்படி வந்து இப்படி டச் பண்ணி ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு லிமிட் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிருவோம், திஸ் பொசிஷன் நம்ம வந்து வச்சிருவோம். அதே போல ரிட்ராக்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய ஹோம் பொசிஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து ஒரு லிமிட் ஸ்விட்ச் ட்ரிகர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வச்சிருவோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து ஐ மீன் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக்ல வந்து இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய லிமிட் ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்கா இந்த சைடு உள்ள சாலினாய்டுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். அதே போல லெஃப்ட் சைட்ல உள்ள லிமிட் ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணிருப்போம்னாக்கா இந்த சைட்ல உள்ள சாலினாய்டுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு வந்து இந்த லிமிட் ஸ்விட்ச் ட்ரிகர் பண்ணிச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ஷன் கண்ட்ரோல் வருது, இங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்விட்ச் ட்ரிகர் ஆனிச்சுனாக்கா உடனே வந்து ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா ஃப்ளூயிட் வந்து டைரக்ஷன்ல வந்து நமக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைரக்ஷன்ல நடக்கும். அப்போ வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து எண்ட் ஆகும் போது நமக்கு வந்து இந்த லிமிட் ஸ்விட்ச் வந்து ட்ரிகர் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் தான் வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்னாக்கா எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் வந்து அடுத்தது வந்து நடக்காது. அப்படியே வந்து சீக்வன்சியலா நம்ம அடுத்தடுத்து ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம வந்து அந்த சிலிண்டரை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சாலினாய்டு ஆபரேட்டட் ஸ்விட்சஸ்ல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ பேஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டிராயிங் தான், இந்த ஒரு டயக்ராம் தான், இந்த சர்க்கிட் தான். இந்த சர்க்கிட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் நம்ம வந்து நிறைய வந்து அடிஷன்ஸ் கொடுப்போம் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ மேக் ஷூர் தட் யூ ரிமெம்பர் திஸ் சர்க்கிட் ஆல்வேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதே டபுள் ஆக்டிங் சிலிண்டர்ல இப்ப அடுத்து நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் நம்ம வந்து அனுப்பக்கூடிய பிரஷர் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் சேம். இது யூனிடைரக்ஷனல் பம்ப், இது வந்து வேரியபிள் பம்ப் கிடையாது. ஸோ ஒரு ப்ரெஷர் டிசைன்டு ப்ரெஷருக்கு மட்டும்தான் வந்து இது ஆப்ரேட் ஆகும். அப்ப ஆப்ரேட் ஆகும்போது பாத்தீங்கன்னாக்கா the speed at which the piston extends to its extend ஆகி பாட்டம் டெட் சென்டர் ரீச் ஆகுற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதும் சரி, திரும்பவும் ரிட்ராக்ட் ஆகி அதனுடைய டாப் டெட் சென்டர் வரைக்கும் ரீச் ஆகுற ஸ்பீடும் சரி, ரெண்டு ஸ்பீடுமே ஓகே அந்த ஆக்சுவேட்டிங் ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இட் வில் பி வெரி ஈக்குவல் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகே, ரைட் சைட்ல வந்து மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி வந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் இல்லாட்டி ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா திரும்பவும் ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணக்கூடிய வெலாசிட்டியும் பாத்தீங்கன்னாக்கா அதே 10 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டருடைய இந்த சர்க்கிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். அதுவே இப்ப எய்தர் இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் ஆர் இந்த ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் நமக்கு வந்து ஸ்பீட் அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. You have to improve the speed or at least double the speed. அப்போ வந்து you need to go for the next kind of circuit that can be called as the regenerative cylinder circuit. ஓகே, இந்த ரீஜெனரேட்டிவ் சிலிண்டர் சர்க்கிட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா you will be able to improve the capacity of the
ஐ மீன் இம்ப்ரூவ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டெண்டிங் த ஸ்பீடு ஆஃப் அ டபுள் ஆக்டிங் சிலிண்டர், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா கணக்காட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, when you are going to give the pressure directly to this extension stroke, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க, இந்த பால் வால்வ், இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், அதாவது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கும் போதுதான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னாக்கா வால்வ் வழியா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து டேங்க் வந்து ஃப்ளூயிட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அப்ப இந்த பால் கண்ட்ரோல் வால்வ் வழியா ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, based on the small throat area which is allowed in the ball or the poppet, அது வழியா தான் நமக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ஸ்லோவா நமக்கு வந்து டேங்க் ரிட்டர்ன் ஆகும். அப்ப என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குடைய ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகுது. அதுவே நம்ம டைரக்டா இந்த லைனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா எக்ஸ்டென்ஷனுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னாக்கா இட் இஸ் கோயிங் டு கோ அட் அ ஃபாஸ்டர் பேஸ். ஓகே, இட் இஸ் கோயிங் டு கோ அட் அ ஃபாஸ்டர் பேஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அதே போல இங்க பாருங்க, when the DCV is shifted to its left configuration, the cylinder extends. Okay, just a minute. Okay, so the pipelines to both the ends of the hydraulic cylinder are connected in parallel, and one of the ports of the 4x3 valve is blocked by simple screwing a thread plug into the port opening. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, so block பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப during retraction stroke the 4x3 valve is configured to the right envelope. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இந்த என்வலப்புக்கு வந்து ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக்ல வந்து வச்சிருப்போம். அப்ப டியூரிங் தி ஸ்ட்ரோக் the pump flow bypasses the DCV and enters the rod of the cylinder directly. அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு ரிட்டர்ன் ஐ மீன் பாருங்க, இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ரிட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து இங்க போகுது. பட் இங்க வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பர் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? அப்ப ஸ்டாப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலா என்ன பண்றோம்னாக்கா we are going to bypass it and make the flow go in this direction. ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா the entire pressureமே நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் தாண்டி போகும்போது ரிட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடியது. ஓகே, சோ அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதுவே நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒன்லி த்ரூ திஸ் டைரக்ஷன் கண்ட்ரோல் போகும்போது த்ராட் ஏரியா, அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க லெஃப்ட் என்வலப்ல இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா the rod generates the pump, I mean pump flow வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வழியா நம்ம வந்து அனுப்புறதுனால it will slow down the speed. அப்ப வந்து என்ன ஆகும்னா யூனிஃபார்மா ஸ்லோவா லோட் வந்து அப்ளை ஆகும், திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு வந்து ஃபாஸ்டா ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் என்ன ஆபரேஷன் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஷேப்பர் மிஷின்ல வந்து குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருக்கோம். அது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நார்மல் ஸ்பீட்லயும் திரும்ப ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபாஸ்டர் ஸ்பீட்லயும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நம்ம வந்து அந்த குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் வந்து வச்சிருக்கோம். ஓகே, அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் ஸ்ட்ரோக்ல மெட்டல் ரிமூவல் நடக்கும், பட் வந்து அதே ஷேப்பர் மிஷின்ல ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது மெட்டீரியல் ரிமூவல் will not happen. மெட்டீரியல் ரிமூவலே நடக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஸ்லோவா கொண்டு வரதுனால என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன லாஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா டைம் ஆஃப் டூயிங் த என்டையர் ஷேப்பிங் ஆபரேஷன் இன்க்ரீசஸ். அதுவே ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஃபாஸ்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நார்மல் ஸ்பீடு, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஃபாஸ்டர் ஸ்பீடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஷேப் பண்ற காம்பனன்ட்னுடைய ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். The same is the case with this regenerative circuit also. ஓகே, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஃபாஸ்டா வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா லோட் அப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்து அதாவது அன்னெசரியா வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஃபாஸ்டா நம்ம வந்து நடக்க வைக்கிறதுனால we will be able to save a lot of time. ஓகே, அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இதை வந்து பண்றோம். So this is how it goes. ஸோ இது இன்னொரு உதாரணத்துக்கு வந்து இது எங்க சார் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து ரொம்ப காமனா பார்த்துருப்போம். ஓகே, the best example for this is என்ன சொல்லலாம்னாக்கா ஸ்மால் எலிவேட்டர்ஸ். ஓகே, எலிவேட்டர் வந்து கீழ இருந்து மேல போகும்போது லோட் அப்ளை ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லோவா மூவ் ஆகும். அதே வந்து ரிட்டர்ன்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சில கேசஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஃபாஸ்டா மூவ் பண்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிருப்போம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா குவிக் ரிட்டர்ன் வந்து
வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை விட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா டிப்பர், லாரி டிப்பர் பாத்திருக்கீங்கல்ல, அதுல வந்து என்ன ஆகும், நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லா லோட் பண்ணியாச்சு. ஓகே, லாரி லோடோட வந்து போயிட்டு அதோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு. மணல் லோட வந்து இப்போ வந்து மண் எல்லாத்தையுமே வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த லோடு வந்து நம்ம வந்து இப்படி வெர்டிக்கல் இப்படி ஹரிசாண்டலா இருக்கிறத வந்து ஸ்லோவா வந்து இப்படி ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்றோம். இதுதான் வந்து லோட் அப்ளை ஆகுது. ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஸ்டோக்கு அப்ளை ஆகி நமக்கு வந்து நிக்குது. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சோ இல்ல வந்து இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் லீவர் வந்து சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரைட் என்வலப் வரும். ரைட் என்வலப் வந்துச்சு அப்படின்னாக்கா அது அதே ஸ்பீட்ல இறங்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா இறங்குச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து லாரியை வந்து இன்னும் சீக்கிரமா எடுத்துட்டு கிளம்பிடலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா குவிக் ரிட்டர்ன் வந்து தேவைப்படுது. தட் இஸ் வேர் த ரீஜெனரேட்டிவ் சர்க்யூட் பிளேஸ் a major role. Okay, so and that is where we are using regenerative circuits also. So இது ஒரு விஷயம். இதான் வந்து ரீஜெனரேட்டிவ் சர்க்யூட்டுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பைபாஸ் பண்ணி போகுது டியூரிங் தி ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக். ஓகே, திரும்ப வந்து இது ரைட் என்வலப்புக்கு நீங்க கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ரிட்ராக்ஷன் வந்து நமக்கு ஈஸியா வந்து நடந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அதே லெஃப்ட் கொண்டு போகும்போது எக்ஸ்டென்ஷன், ரைட்டு கொண்டு போகும்போது ரிட்ராக்ஷன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதுதான் பாருங்க, இதுல வந்து சொல்றாங்க லோட் கேரியிங் கெப்பாசிட்டி டியூரிங் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் டைம்ல வந்து நமக்கு வந்து லோட் கேரியிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுனால ஐ மீன் இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரீஜெனரேட்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சில இடத்துல வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு சிலிண்டர்னுடைய லோட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மோர் தேன் ரெக்வயர்ட் ரெக்வயர்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பம்ப் வச்சு நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுனாக்கா அந்த ரெக்வயர்ட் ப்ரெஷர் வந்து கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ வந்து நம்ம ரெக்வயர்ட் ப்ரெஷர் கொண்டு வர முடியாது, பிளஸ் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவையும் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வி கோ ஃபார் டபுள் பம்ப் சர்க்கிட். இது பாருங்க, அது ஒரு இது பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே சர்க்கிட்டை நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து லோ ப்ரெஷர் ஹை ஃப்ளோ அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஹை ப்ரெஷர் லோ ஃப்ளோ அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த டபுள் பம்ப் சர்க்கிட் வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் see this circuit how this works. We have a reservoir pump, filtering போர்ட்ல வேணும்னா நீங்க வந்து போட்டுக்கலாம். And we have a pressure gauge, we have a pilot operated pressure control valve, and we have a check valve here. So மேல் டைரக்ஷன்ல போனா மட்டும் தான் செக் வால்வ் ஓபன் ஆகும். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னாக்கா செக் வால்வ் வந்து ஓபன் ஆகாது. இது என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இதுல இருந்து பம்ப் ஆகி போற ஃப்ளூயிட் வந்து இதுக்குள்ளார வந்து இந்த சர்க்கிட் கூட மிக்ஸ் ஆகி இதுக்குள்ளார வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா we are using a check valve here as well as here. You will be able to easily understand this. Okay, and then we have another pressure unloading valve over here for handling the variations in the pressure. Okay, so then we have the direction control valve, that is 4/3 DCV, solenoid operated ரெண்டு direction limit, solenoid operated spring return. நம்ம சொன்னோம் இல்லையா solenoid operation வந்து லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம்ட்டு, ஸோ அதுதான் வந்து இங்க வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் பேலன்ஸ் அப்ளிகேஷன். ஸோ கவுண்டர் பேலன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா நமக்கு அகைன் இப்போ வந்து ஒரு லோடுக்கு ஈக்குவலண்டா அந்த லோட்லயே வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும், ரொம்ப நேரம் வந்து அந்த லோட்லயே வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம்னாக்கா அந்த இடத்துல வந்து கவுண்டர் பேலன்ஸ் வேல்வ் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல லோடு வந்து எய்தர் ஃபுல்லி எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரோக்லயோ இல்ல வந்து ஃபுல்லி ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக்லயோ ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கவுண்டர் பேலன்ஸ் வேல்வை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதர் சர்க்கிட் ரிமைன்ஸ் தி சேம். then we have the sequencing circuits. Sequencing circuit பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலிண்டர் ஆபரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த சிலிண்டர் ஆபரேட் ஆகுது. ஓகே, உதாரணத்துக்கு இப்போ வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா லைக் திஸ் மே பி தி மெயின் சிலிண்டர் அண்ட் திஸ் மே பி தி செகண்டரி சிலிண்டர். ஓகே, சிலிண்டர் அப்படின்னாக்கா நாங்க என்ன சொல்றோம்னாக்கா லோடு. ஓகே, இப்போ இதுலயே பாருங்க, இது வந்து ஏதாவது ஒரு பெண்டிங் ஆபரேஷனுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண போறோம், பெண்டிங் சிலிண்டர். இது வந்து கிளாம்பிங் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றோம், கிளாம்பிங் சிலிண்டர்.
இதுலயே வந்து தெளிவா தெரியுது. கிளாம்ப் பண்ணாதான் பெண்ட் பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் வந்து கிளாம்பிங் இஸ் செகண்டரி ஆபரேஷன் when compared to this bending. கரெக்டா? So obviously we have a we need a sequence. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், கிளாம்ப் ஆகணும். அடுத்தது வந்து இந்த பி அப்படிங்கிற சிலிண்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகணும். இது ரிட்டர்ன் ஆன பிறகு திரும்ப ஏ என்ன ஆகணும் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, ஸோ அது ஒரு பர்டிகுலர் சைக்கிள்ல வந்து அது ஃப்ளோ ஆகணுங்கிறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்வன்சிங் சர்க்யூட்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக் சிலிண்டர் ரெசிப்ரோகேட்டிங் சிஸ்டம், இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து பாருங்க 2 லிமிட் ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்றோம் யூசிங் தி என்ன சொல்றது, இந்த பைலட் லைன் யூஸ் பண்ணி இதை வச்சு வந்து இதோட இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து ஈஸியா என்ன சொல்றது, லைக் சோலனாய்டு ஆப்ரேட் பண்ணிருக்கிறோம். சோலனாய்டு ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா we will have the limit switches at the top dead center and the bottom dead center location. ஓகே, அதே சீக்வன்சிங் சர்க்யூட்ஸ் மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா பேரலல் சர்க்யூட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, பேரலல் சர்க்யூட்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேரலல் ஆபரேஷன்ஸ்க்கு 2 ஆபரேஷன்ஸ் சேர்ந்து சைமல்டேனியஸா நடக்கும். அது சேம் ஆபரேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு டோட்டலி டிஃபரெண்ட் ஆபரேஷனா இருக்கலாம். பட் 2 டிஃபரெண்ட் ஆபரேஷன், 2 சிலிண்டர்ஸ் வந்து சேமா வந்து ஆப்ரேட் ஆகும். சேமா மேல போகணும், சேமா கீழே வரணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து சிலிண்டர்ஸ் இன் பேரலல் அண்ட் சிலிண்டர்ஸ் இன் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்பீட் கண்ட்ரோல், இது வந்து மீட்டர் இன் மீட்டர் அவுட் சர்க்யூட், ஸ்பீட் கண்ட்ரோல் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்றது. ஓகே, இது வந்து ஃபெயில் சேஃப் சர்க்யூட்ஸ். இப்போ வந்து நம்மளுடைய பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அட்வென்டட் சிலிண்டர் எக்ஸ்டென்ஷன், சிலிண்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகல அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபெயிலிங் ஸ்ட்ரோக் வந்து நடந்துரும். ஓகே, தட் இஸ் தி சிலிண்டர் வில் கெட் ஜாம்ட் அண்ட் இட் வில் கெட் டேமேஜ்ட் ஈஸிலி. அதை வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்றதுக்கு அப்படிங்கறது அகைன் வந்து நம்ம காஸ்ட் இன்கர் பண்றோம். அதுக்கு பதில் வாட் வி கேன் டு இஸ் வி ஹேவ் சம் ஃபெயில் சேஃப் சர்க்யூட்ஸ் that are available in hydraulics that can be made use of. Okay, you see here, this is the hydraulic circuit. This is for overload problem. Okay, so that again is the like fail safe circuit now. Okay, or safety purpose ka use பண்ணுவோம் circuit, just like our EV fuse. So okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन வந்து என்ன கேக்குறாங்கன்னா, design a car crushing system. The crushing force required is that such that a 15 cm diameter cylinder required at a working pressure of 126.5 kg per centimeter. எல்லாத்தையுமே SI units convert பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணுங்கப்பா. that will be easier in your calculator also. சோ மற்ற எல்லா வேல்யூஸும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, compare the power required by the circuits and with and without accumulator அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. And they have given the accumulator details also. Okay, so when we go through the you just read over this circuit, you will be able to understand very easily. Okay, you see here, this is the simple load. This is the accumulator. Extra பாருங்க, accumulator component அப்படிங்கிறது fail safe circuits வந்து டெஃபினட்டா நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு காம்பனன்ட். ஓகே, சரிப்பா. ஸோ இதே மாதிரி தான் வந்து மற்ற இதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க தியரி படிச்சீங்கன்னா போதும். வித் என்ன சொல்றது, லைக் செகண்ட் வேர்ல்டு வார், சரி, அந்த தியரி படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அந்த கிளாஸ் ரூம்ல அதுல வந்து போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா
அப்போ வந்து உங்களுக்கு இது அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம படிச்ச அந்த பர்டிகுலர் நம்ம சொல்ற அந்த ப்ரீவியஸா நம்ம பார்த்த சர்க்கிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிட்ஸ்ல தியரி படிச்சோம் இல்லையா, இந்த தியரிஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அகெயின் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூ வில் பி சீயிங் இன் 5th யூனிட் ஆல்சோ. இந்த யூனிட்லயும் பார்ப்போம், 5th யூனிட்லயும் பார்ப்போம். ஓகே, இந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்கலா இருக்காது. நமக்கு ஜஸ்ட் வந்து இந்த டயக்ராம் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இதனுடைய ஒர்க்கிங் எப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மேக் ஷூர் தட் யூ புட் த டைரக்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. டைரக்ஷன் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து இது ஒரு ஹைட்ராலிக் சர்க்கிட் மாதிரியே ஒரு ஃபீல் வராது. ஈவன் ஃபார் நியூமேட்டிக் சர்க்கிட்ஸ் யூ நீட் டு மென்ஷன் த டைரக்ஷன் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ இந்த ஆரோஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுது. ஈவன் இஃப் யூ ஃபாலோ திஸ் இஸ் மோர் தென் தட். ஓகே, so I hope I've completed the third unit with this, and to start with fourth unitல ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சொல்றது லைக் பார்ஷியலி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபோர்த் யூனிட் அக்யூமுலேட்டர்ஸ், இன்டென்சிட்டிஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஹைட்ராலிக்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலயும் வரும். அக்சசரியல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேம் தான், பட் எக்ஸ்ட்ராவா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பிளஸ் பேசிக்ஸ் வந்து நியூமேட்டிக்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. we will be starting that in our next class, and we will be going for drawing or எப்படி சொல்றதுனாக்கா லைக் ஒரு சீக்வென்ஷியலா ஒரு சர்க்கிட்டை வந்து கம்ப்ளீட்டா ரன் பண்றதுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு சர்க்கிட் மாதிரி மட்டும் தான் வரைஞ்சோம். அதுவே வந்து ஒரு கேஸ்கேட் மெத்தட்ல எப்படி வந்து சர்க்கிட்டை வந்து டிசைன் பண்றது இந்த சென்ஸ் எதுல எந்த டைரக்ஷன்ல வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம வந்து அதுல வரைவோம். and that cascade method will be handled in our next class. So in case you have any doubts in this particular session, whatever we have seen, that is the design of circuits, theory part சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்த simple application parts சரி. Any doubts you can ask me. I'll stop the recording and I'll stop sharing.